Hi students, welcome to Priya's Mini Math. இந்த வீடியோல exercise 2.8 ஓட question number 1 to 5 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான playlist உங்களுக்கு descriptionல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Find the sum of first n terms of GB. ரெண்டு சீரியஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? sum of first n terms கண்டுபிடிப்போம். நமக்கு ஜென்ரலாகவே வந்து என்ன தெரியும், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் இல்லைனா nth டேர்ம் காமன் ரேஷியோ, இந்த மூணு ஃபார்முலாஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் ஃபஸ்ட் என் டேர்ம்ஸ்ன்றதுனால நம்ம எஸ்என்னோட ஃபார்முலா எழுதணும். எஸ்என்னோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், a இன்ட்டு ஆர் டு த பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 ப்ரொவைடட் ஆர் என்ன இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது. பிகாஸ் 1 மைனஸ் 1 ஜீரோன்னு வந்தால் டினாமினேட்டரில் ஜீரோ வர்றது பாசிபிளே கிடையாது. ஸோ ரேஷியோ கெனாட் பி 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்ப்போம், ஏ ஆர் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம்மை சால்வ் பண்ணலாமா? அவங்க கொஷினே n டேர்ம்ஸில் தான் கேட்டிருக்காங்க. 4, 5, 10ன்னு என்னுக்கு எந்த வேல்யூ கொடுக்கல. அதனால் நமக்கு ஆன்சரும் என்ன வரும், n தான் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிங்க. இந்த ஃபஸ்ட்டு சீரியஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு சீரியஸில் முதல்ல இருக்கிறது ஏவா, அப்போ a இஸ் ஈக்குவல் டு 5 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம், T2 டிவைடட் பை T1. கரெக்டாக காமன் ரேஷியோ ஏதாவது ரெண்டு எடுத்துக்கலாம். இது ரெண்டு ஃப்ராக்ஷன் இல்லாததுனால நான் எடுத்துக்கிறேன். T2ன்றது -3 டிவைடட் பை T1ன்றது 5. அப்போ a தெரிஞ்சிருச்சு, ஆர் தெரிஞ்சிருச்சு. ஏவும் ஆரும் சப்ஸ்டியூட் பண்ணி SN கண்டுபிடிப்போமா? ஸோ இப்போ SN எழுதுங்க. SN இஸ் ஈக்குவல் டு ஏன்றது 5, ஆரோட வேல்யூ என்ன, -3/5 த ஹோல் பவர் 1 மைனஸ் 1. இந்த டினாமினேட்டரில் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, -3/5 மைனஸ் 1. இப்போ இந்த 5 இங்கே போனால் என்ன ஆகும், அதாவது இங்கே -1 அப்படின்றது வந்து டிவைடடில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள், உங்களுக்கு நான் தனியாக பண்ணி காமிக்கிறேன். -3/5 மைனஸ் 1 அப்படின்னா டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 - 5 டிவைடட் பை 5 வரும். அப்போ இது பண்ணால் என்ன வரும், -8/5. அப்போ இதோட வேல்யூ என்ன, -3/5 மைனஸ் 1ன்றது -8/5. ஸோ இப்போ இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், 5 இன்ட்டு இது வந்து அப்படியே தான் இருக்குது. பிகாஸ் பவரில் n இருக்கிறதுனால நம்ம இந்த போர்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஹோல் டிவைடட் பை -8/5. இப்போ இந்த -8/5 மேலே போகும்போது என்ன ஆகும், தலைக்கீழே போகுமா? அப்போ இது எப்படி எழுதுவோம், -5/8 இன்ட்டு 5 இன்ட்டு -3/5 ஹோல் டு த பவர் n மைனஸ் 1. ஸோ இப்போ நம்ம பொதுவாக வந்து ஆன்சரில் வெளியில் மைனஸ் வச்சுக்க மாட்டோம். ஸோ 5 5s are 25, 25/8 இன்ட்டு இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் -1 என்ன ஆகும், +1 ஆகிடும். அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 மைனஸ் இதோட வேல்யூ வந்து இங்கே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துருச்சு. ஸோ -3/5 ஹோல் டு த பவர் n. உங்களுக்கு இது புரியுதா? இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே என்ன வேல்யூ இல்லாததுனால என்ன அப்படியே ரீட்டைன் பண்ணுறோம். இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டர் மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகுது. அண்டு மைனஸை உள்ளே தள்ளிட்டோம். இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆர்டர் மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன். +1, அதாவது இது எப்படி வரும்னா -3/5 வரும். ஸோ இங்கே +1 இருக்கனால 1 முன்னாடியும் மைனஸை பின்னாடியும் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதே மாதிரியே நெக்ஸ்ட் பேஜில் இந்த செகண்ட் சம் சால்வ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் சம்மில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 256 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஏ 256 எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். பொதுவாக T2/T1 பண்ணுவோம். இங்கே T1 பெரிய நம்பர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், T3/T2ன்னு எடுத்துக்கிறேன். என்ன 2 நம்பர்ஸ் என்ன வரும், ரேஷியோ நம்மளுக்கு சேமாக தான் வரும். ஸோ அப்போ பாருங்கள், 16 டிவைடட் பை 64. தேர்ட் டேர்ம் வந்து 16, செகண்ட் டேர்ம் 64. இப்போ இதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியும், 16 1s are 16, 16 4 times 64. இல்லை மேம் எனக்கு 16 டேபிள் தெரியாதுன்னா நீங்கள் 4ஆல் கட் பண்ணுங்கள். 4 times 16, 4 1 times 4 பேலன்ஸ் 2 இருக்கும். 4 6 times 24. இப்போ 4ஆல் கட் பண்ணிங்க, 1 times 4 times. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 1/4 வந்துடுச்சு. இப்போ நமக்கு ஏ தெரியும், ஆர் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சம் மாதிரி இப்போ SN சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? SN is equal to A வந்து 256 into R என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 ஹோல் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 1/4 மைனஸ் 1. இதை நம்ம பார்த்தாலே என்ன சொல்லலாம், மைனஸ் இருக்கட்டும், 1ல் கால் போயிடுச்சுன்னா முக்கால்.
கரெக்டாக 1/4ன்றது குவார்ட்டர் நமக்கு தெரியும். ஸோ 1ல் 1/4 போயிடுச்சுன்னா 3/4. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இது -3/4 லாஜிக்கலி சொல்கிறேன் நான். 1ல் கால் போயிடுச்சுன்னா முக்கால். ஸோ இங்கே பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால கீழே வந்து -3/4ன்னு வரும். இப்போ இது எப்படி நம்ம நம்பரில் போடுவோம்? 1/4 மைனஸ் 1 இருக்கிறத 1/1 வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 டைம்ஸ் 1, 4 1 டைம்ஸ் 3. ஸோ 4 வருது, சாரி 4 1 டைம்ஸ் 4, 1 மைனஸ் 4 வந்து -3/4. புரியுதா? இதுதான் நான் என்ன சொன்னேன், லாஜிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது இந்த -3/4 முதல் சம் மாதிரி நமக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகுமா? அப்போ என்ன வரும்? -4/3 வரும். அதாவது இங்கே சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு -3/4 இருக்குது. டினாமினேட்டரில் இருக்கிற மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ -4/3 இன்ட்டு 256 இன்ட்டு 1/4 ஹோல் டு த பவர் n -1. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், மைனஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வச்சுக்க மாட்டோம். ஸோ மைனஸ் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி வரும்போது நம்ம உள்ளே வந்து மைனஸை தள்ளி விட்டுடணும். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு 6 4s are 24, பேலன்ஸ் 2, 4 5s are 20, ஒரு 2, 22, பேலன்ஸ் 2, 4 2s are 8, 9 10. ஸோ 1024 டிவைடட் பை 3 இன்ட்டு, இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு -1 என்ன ஆகும்? +1 ஆகிடும். இப்போ இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -1/4 த ஹோல் பவர் n. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இது ஒரு பெரிய லாஜிக் இல்லை, பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஸோ சிம்பிள் மாற்றிட்டு ஜஸ்ட் நான் இடம் மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து சம் கேட்குறாங்க. எத்தனை டேர்ம் சொல்லிட்டாங்க? 6 டேர்ம் சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்னோட வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம கண்டுபிடிக்க போகிறது S6 என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் இந்த சீரியஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ என்ன தெரியுது? ஏவோட வேல்யூ 5, ஃபஸ்ட்டு டேர்ம் 5. அண்ட் காமன் ரேஷியோனா என்ன அர்த்தம்? T2/T1 இஸ் ஈக்குவல் டு 15/5. அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3 வந்துருச்சு. ஏஆர் இருக்குது, என் தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளுடைய எஸ்என் ஃபார்முலா என்ன? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் n -1 டிவைடட் பை ஆர் -1. கரெக்டாக? அப்போ S6 என்ன பண்ணுவோம்? ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன? 5 இன்ட்டு ஆர் என்ன தெரிஞ்சிருச்சு? 3. அண்ட் n என்னது? 6. 3/6 -1 டிவைடட் பை ஆர் -1 அப்படின்னா 3 -1. ஸோ இப்போ இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 5 இன்ட்டு 3/6 -1 டிவைடட் பை 3 -1 2. ஓகேவா? இப்போ நம்ம 3/6 தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ 3/6 நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சம்ஸில் சொல்லியிருப்பேன். 3/3 இன்ட்டு 3/3ன்னு எழுதலாம். கரெக்டாக? அதாவது பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 3 கியூப் நமக்கு என்ன தெரியும்? 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 27 இன்ட்டு 27. நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? 27 ஸ்கொயர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், 27 ஸ்கொயரை ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா இந்த 7 ஸ்கொயர் எழுதிக்கிறேன், 49. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 7 இன்ட்டு 2, 2 2 2 2s are 4, 7 4s are 28. ஓகேவா? இல்லை 7 2s are 14, 14 2s are 28. ஸோ 28. அடுத்தது இந்த 2வை மட்டும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம், 4. இப்போ இது எப்படி கிளப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 9 இங்கே வச்சுக்கோங்க. இந்த 4ஐ இது கூட கேரி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 28 4 எவ்வளோ? 32. அப்போ பேலன்ஸ் 3 இருக்குது. 4 + 3 7, 729. புரியுதா? இது புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் ஆக்சுவலி இந்த ஸ்டெப்பே இல்லாமல் இது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வந்தீங்கன்னா 27 ஸ்கொயரை பார்த்தே 729 நம்மளால் சொல்ல முடியும். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 729 வரும். இப்போ 729 -1. ஓகே. இப்போ பாருங்கள், 5/2 இன்ட்டு 729 -1. ஸோ இப்போ இது பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 5/2 இன்ட்டு 728. ஸோ இப்போ இது 2ஆல் கட் பண்ணிங்கன்னா 2 3 டைம்ஸ் 6 பேலன்ஸ் 1, 2 6 டைம்ஸ் 12, 2 4 டைம்ஸ் 8. ஸோ இது பண்ணுவோமா? 5 4s are 20க்கு 0, பேலன்ஸ் 2. 5 6 are 30யும் 2வும் 32, பேலன்ஸ் 3. 5 3s are 15 + 3 18. ஸோ அப்போ நம்மளுடைய S6ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? சம் ஆஃப் 6 டேர்ம்ஸோட வேல்யூ 1820. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
Find the first term of GP whose common ratio is 5 and whose sum to first 6 terms is 46,872. Okay. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் என்னென்ன கேட்குறாங்க ஏ வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா ஏ நம்மளை கேட்குறாங்க. ஹூஸ் காமன் ரேஷியோ ஆர் வந்து 5 கொடுத்துட்டாங்க. சம் டு ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் அப்போ S6ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 46872 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்து 2 வேல்யூ கொடுத்துட்டு நம்மளை ஆர் கேட்குறாங்க. அண்ட் இன்டெரக்ட்லி என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் அப்படின்னால என்ன அர்த்தம் நம்மளுக்கு என்னோட வேல்யூ 6. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு 3 வேல்யூ தெரியும் ஏ தெரியாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. எஸ்என்னோட ஃபார்முலா என்ன ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இப்போ ஏ மட்டும் தெரியாது அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க 5 டு த பவர் n வந்து 6. 5 பவர் 6 மைனஸ் 1 divided by 5 minus 1 is equal to 6 நம்மளுக்கு என்ன இருக்கு 46872. ஓகே. இப்போ 5 minus 1 4 ஆகுமா. இந்த 4 இங்கே போச்சுன்னா என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷனில் இங்கே டிவிஷனில் இருந்தால் இங்கே மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ ஏ இன்ட்டு 5 to the power 6 minus 1 is equal to 46872 into 4. ஓகேவா. இப்போ 5 பவர் 6 என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம் அதில் 1 வந்து மைனஸ் பண்ண முடியும். இப்போது ப்ரீவியஸ் சம் மாதிரியே பாருங்கள் 5 பவர் 6 5 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 3ன்னு பிரிக்கலாம். ஓகேவா. அப்போ 125 இன்ட்டு 125 கரெக்டாக 5 5s are 25 25 3 times 125. இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக 3 டிஜிட்டாக ஒவ்வொரு லைனாக போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மெத்தட் சொல்லுங்கள் மேம்னு கேட்டிங்கன்னா நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து 125 ஸ்கொயரா எந்த நம்பர் 5ல் ஸ்கொயர் வந்தாலும் இது நீங்கள் 1ஆக இருக்கலாம் 2ஆக இருக்கலாம் 3ஆக இருக்கலாம் அதாவது 75 ஸ்கொயர் 95 ஸ்கொயர் இல்லை 255 ஸ்கொயர் எந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்தாலும் நான் சொல்கிற ஐடியா பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த 5 விட்டுடுங்க. 5க்கு முன்னாடி என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை அடுத்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 13 சார் நம்மளுக்கு என்ன தெரியும் ஆக்சுவலாக 156 கரெக்டாக. இது தெரியலன்னா நீங்கள் ஓரமாக மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். இது கண்டிப்பாக தெரியணும். 12 12 சார் 144 12 13 சார் 156. இப்போது இதை அடுத்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு 5 ஸ்கொயரை 25ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா. இப்போ 125 ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் ஈஸியாக 156 25 கண்டுபிடிச்சாச்சா. அப்போ இந்த 5 பவர் 6ஓட வேல்யூ என்ன 156 25. இப்போ இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் ஏ இன்ட்டு 156 25 minus 1 is equal to 46872 into 4. ஓகேவா. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் ஃபஸ்ட்டு 5ஆல் அப்புறம் 2ஆல் 1ஆலன்னு தனித்தனியாக கூட பண்ணலாம். இப்போ இதை மைனஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி நான் உங்களுக்கு சிம்பிளாக கட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 46872 into 4 the whole divided by இதில் 25ல் 1 போயிடுச்சுன்னா 24ஆ அப்போ 156 24 வந்துடுச்சா 156 24 வந்துடுச்சு. இப்போது 4 டேபிள் மேலே இருக்குது கீழே 24 4 டேபிளோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன கடைசி 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் ஃபுல்லாக 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது பாருங்கள் 4 1 times 4 4 3 times 12 மீதி 3 இருக்குது. அப்போ 36னா 4 9 times 36 4 டேபிளில் 2 அடங்காது. ஸோ 0 சேர்த்தா 24 கிடைக்கும். அப்போ 4 6 times 24 கிடச்சிருச்சா. இது ஃபுல்லாக 4ம் இதுவும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3906 வந்துருச்சு. இப்போது இந்த நம்பர் பண்ணணும். இது வந்து நீங்கள் நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 46872 டிவைடட் பை 3906. ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் அடிங்க 2 3 4 3 6 திரும்ப இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 1 times 2 9 times 2 5 times 2 3 times இப்படியே இது நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். இது வந்து நார்மலாக நீங்கள் பண்ணுற மெத்தட். இதில் நான் உங்களுக்கு இன்னொரு சின்ன ஐடியா தரேன் பாருங்கள். இங்கே கீழே என்ன இருக்குது 3900 இருக்குது மேலே 46000 இருக்குது. கிட்டத்தட்ட இது எதை விட 10 மடங்கு இதை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள் 10 times மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது 46872ன்ற நம்பரில் இதை 10 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 39000 வருமா. 3900ன்றது பக்கத்தில் ஒரு 0 போட்டால் 39000 வருது பாருங்கள் கரெக்டாக. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள் 10 2ல் 0 போயிடுச்சுன்னா 2 7ல் 6 போயிடுச்சுன்னா 1 8ல் 0 போயிடுச்சுன்னா 8 இங்கே பக்கத்தில் ஒன்று கடன் வாங்கினீங்கன்னா 9ல் 16ல் 9 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 7
ஸோ 7812 ஏற்கனவே வந்து ஒரு 10 டைம்ஸ் நம்ம பண்ணிட்டோம். இப்போ 7812 3906க்கும் 7812க்கும் பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர் 6, இங்கே கடைசி நம்பர் 12. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 2s are 12, பேலன்ஸ் 1, 201 வந்துருச்சு. 9 2s are 18, பேலன்ஸ் 1. ஸோ 3 2s are 6, ஒரு 1 7. அப்போ என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? இது ஒரு 10 டைம்ஸ், இப்போ ஒரு 2 டைம்ஸ். அப்போ கரெக்டாக நமக்கு என்ன தெரியுது? 3906 12 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 46872 வந்துடும். என்ன மேம் இது இவ்வளோ பெரிய நம்பரை இப்படி ஈஸியாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலான மெத்தடில் இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் இந்த ட்ரிக் சொல்கிறேன். ஒரு என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு மேக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக புரியும். அதாவது ஒரு நம்பர் இருக்குது, இங்கேக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு மேலே இருக்க நம்பர் பெரிய நம்பராக இருக்குது. இது 3900, இது 46000. எங்கே இருக்குது பாருங்கள் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை ஒரு 10 மடங்கு பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வருது? 39,060 வந்துருச்சு. ஏன்னா பக்கத்தில் ஒரு 0 சேர்த்து எழுத போகிறோம், அவ்வளோதானே. 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 7812. அப்போ ஒரு 10 டைம்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ இன்னும் என்ன பண்ணணும்? 7812 வேணும். ஸோ இங்கே 6 இருக்குது, இங்கே 12 வர்றதுனால நான் 2ஆல் பண்ணி பார்க்குறேன். இது சும்மா ஒரு கெஸ் தான். 2ஆல் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக என்ன வந்துருச்சு? எனக்கு 7812 வந்துருச்சு. அப்போ இந்த 7812னா ஏற்கனவே ஒரு 10 டைம்ஸ் பண்ணேன், இப்போ ஒரு 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 12 டைம்ஸ் 3906 இன்ட்டு 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ஜிபி வந்து A = 12. இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப், நம்மளுக்கு 2 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள். சம் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? சம் டு இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு A டிவைடட் பை 1 மைனஸ் R. இங்கே என்ன இருக்கக்கூடாது? ஆரோட வேல்யூ கண்டிப்பாக வந்து 1 இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இதில் A என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு சம்மில் ஏவோட வேல்யூ 9 அண்ட் ஆரோட வேல்யூ என்ன? T2 பை T1. அப்போது 3/9 அப்படின்னா நம்மளுக்கு 1/3 ஆரோட வேல்யூ. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏக்கு 9 போட்டாச்சு, 1 மைனஸ் 1/3. ஸோ இப்போ டிவைடட் பை 1 இருக்கிற மாதிரி அர்த்தம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ 9 டிவைடட் பை 3 மைனஸ் 1/3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 2/3. 2/3 மேலே போயிடுச்சுன்னா 9 இன்ட்டு 3/2. ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 27/2. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு சம் என்ன? 27/2. ஸோ இப்போ இதே மாதிரியே செகண்ட் சம் சால்வ் பண்ணுங்கள். இதே ஃபார்முலா A டிவைடட் பை 1 மைனஸ் ஆரில் இந்த இடத்துல A வந்து 21 அண்ட் R என்ன இருக்குது பாருங்கள்? 14/21. இந்த 2 நம்பரும் எதால் கட் ஆகும்? 7 டேபிளில் கட் ஆகுமா? 7 2 டைம்ஸ் 14, 7 3 டைம்ஸ் 21. ஸோ 2/3. அப்போ எஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன பாருங்கள்? 21 டிவைடட் பை 1 மைனஸ் 2/3. இப்போ இங்கேயும் என்ன அர்த்தம்? எதுவும் இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 1 டைம்ஸ் 3, 1 2 டைம்ஸ் 2. ஸோ 3 மைனஸ் 2 டிவைடட் பை 3. அப்போ என்ன வரும்? 21 டிவைடட் பை 1/3. 1/3 மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? 3/1 ஆகுமா? ரெசிப்ரோக்கல் ஆகுமா? அப்போது கீழே 1 இருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 63. ஸோ அப்போ ஃபோர்த்து சம்மோட சம் இன்ஃபினிட்டி ஆஃப் செகண்ட் சப்டிவிஷன் என்னது? 63. ஸோ இப்போ இதோட இந்த 2 சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. If the first term of an infinite GP is 8 and its sum to infinity is 32/3, then find the common ratio கேட்குறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஒரு இன்ஃபைனட் ஜிபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 8 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் சம் டு இன்ஃபினிட்டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 32/3 தெரிஞ்சிருச்சு. காமன் ரேஷியோ நம்மள எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எஸ் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுவோமா? எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு A டிவைடட் பை 1 மைனஸ் R. இப்போ எஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ எடுத்து எழுதுங்க. 32/3 இஸ் ஈக்குவல் டு ஏன்றது என்ன அர்த்தம்? 8 டிவைடட் பை 1 மைனஸ் R நமக்கு தெரியாது, இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 1 மைனஸ் 4 இங்கே போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனில் போகுமா? 32 இன்ட்டு 1 மைனஸ் R இஸ் ஈக்குவல் டு, இங்கே டினாமினேட்டர் இங்கே வந்தால் நியூமரேட்டரில் வரும். ஸோ 8 மைனஸ் 3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 1 மைனஸ் R இஸ் ஈக்குவல் டு 8 3s are எவ்வளோ? ஆர் 8 அப்படியே கூட வச்சுக்கலாம். 8 இன்ட்டு 3 டிவைடட் பை 32. ஓகே, இப்போ 8 கட் பண்ணிங்கன்னா 8 4 டைம்ஸ் 32 வந்துருச்சா? அப்போ 1 மைனஸ் R இஸ் ஈக்குவல் டு 3/4 இருக்குது.
1 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/4 அப்படின்னா மைனஸ் ஆர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆர் ஆகுமா? ஸோ அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 3/4 ப்ளஸ் ஆர். இப்போ 3/4 இந்த பக்கம் போனால் மைனஸ் 3/4 ஆகும். அப்போ பாருங்கள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3/4. 1 மைனஸ் 3 ஒன்றில் முக்கால் போயிடுச்சுன்னா மீதி என்ன நம்மளுக்கு கால். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.